ஹலோ கைஸ், நம்ம இந்த ஜியோ டைவோட அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்க்ரீன் வியூவிங், 360 VR எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோன் கேப்பபிலிட்டி, எக்கனாமிக் ஃபிட். ஸோ இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அன்லிமிட்டெட் VR கண்டென்ட், ஈஸி டு யூஸ் இந்த மாதிரிலாம். ஸோ ஜென்ரலைஸ்ட் கண்டென்ட் தான், இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 2500 போட்டிருக்காங்க. பட் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் லைக் 1200 சம்திங். நாங்கள் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து நியூ கஸ்டமர் டு ஜியோ மாட்டினாலே எனக்கு ₹100 டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. இந்த விஆர் ஹெட்செட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஜியோ சைட்லேருந்து. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணோம், என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த யூசர் கைடில் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் பபுள் ரேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு சிலிக்கா ஜெல் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட விஆர் ஹெட்செட்டை எடுத்தாச்சு. ஸோ க்ளோஸர் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாட்டம் சைடில் ஒரு பிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இப்போது நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும்போது அந்த லென்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகுது. சென்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த லென்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பாருங்கள், லைக் சென்டர் இது வந்து சேஞ்ச் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த இடம். லென்ஸ்குள்ளேயுமே இந்த கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த லென்ஸ்லாம் தொடங்கிறதுக்காக நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க் கிளாத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லென்ஸ் கிளீனர் லைக் ஸ்பெக்ஸ் வாங்கும்போதெல்லாம் தருவாங்க. ஸோ அந்த கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலாஸ்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வெல்க்ரோ டைப் தான். வெல்க்ரோ வந்து அந்த வீடியோவில் போக போக நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. ஏன்னா வந்து உங்கள் ஃபோன் வந்து விஆர் கேப்பபிலிட்டி வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. உண்மையிலேயே அது வந்து ஈஸியாக இருந்துச்சு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு. விஆர் கேப்பபிலிட்டி செக்கர்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 MB தான். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டோடனே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடமே க்ரீன் டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து விஆர் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் பிஃபோர் நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோடனே வாட்ச் அண்ட் ஜியோ டைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வாட்ச் கொடுப்போம். ஃபோன் வந்து முக்கியமாக இந்த டச்சு இந்த ஹோல்டர் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி வைங்க. நான் வந்து இதுக்கு பின்னாடி வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து முன்னாடி வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணிப்போம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் தான், ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கிளிக் இப்படி உட்காந்து நான் காமிக்கிறேன். எவ்ரி டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்க இது பாருங்கள், அது ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் பேடை வந்து டச் பண்ணணும். நம்ம ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணோம், ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பெஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்க்ரோ டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த சைட் மட்டும் இது கொடுக்கல, நம்ம டாப் நம்மளோட ஹெட்டோட டாப் சைட் லெஃப்ட் 3 சைடுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் சூப்பர் குட். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், லைக் நம்ம இங்கே ஃபோன் மாட்டும் போது நமக்கு இன்கேஸ் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து வேணும்னா நம்ம இங்கே வந்து மாட்டிக்கலாம். லைக் இந்த போர்ட் உங்களுக்கு தெரியுங்களா, சார்ஜிங் போர்ட் கேபிள்னு தெரியும், அதே சமயம் ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு தெரியும். ஸோ அதேமாதிரி தான் ரெண்டு சைடுமே. ஏன்னா சில ஃபோன்ஸில் இந்த பக்கம், சில ஃபோன்ஸில் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிப் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் க்ளாத் மெட்டீரியல்னு நினைக்கிறேன், சும்மா கிரிப் பொசிஷனுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த JioImmerse இந்த ஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் தெரியும் நம்ம ஸ்க்ரீன். நார்மலாக வந்து இதே லாக் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் தெரியும். விஆரில் வந்து 2 லிங்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காமிக்குது. ஸோ உங்களுக்கு வாட்ச் அண்ட் ஜியோ டைவ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரிலாம் ஷோ ஆகுது. ஸோ என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இனிமேல் டோன்ட் ஷோ திஸ் அகெயின் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஃபோன் எப்படி வைக்கிறது, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இது போட்டுட்டு பேக் எப்படி தெரியும்னா, நம்ம வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டாட் தெரியுதுங்களா, அந்த சின்ன ஒயிட் டாட் தான் நம்ம வந்து இந்த பக்கம் நகர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் இந்த பக்கம் வேணுமா அப்படின்னு கேட்போம். நம்ம ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் ரீசெண்ட் ஆகிடும்.
ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து விஆர் ஹெட்செட்டில் போடாமல் நமக்கு வந்து டேப் பண்ணி காமிச்சேன். இப்போ அதே விஆர் ஹெட்செட்டில் போட்டு நம்ம டேப் பண்ணோம்னா இந்த அடியில் இருக்க பட்டனை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம விஆர் ஜியோ டிரைவில் வந்து நம்ம போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து இது வந்து ஒரு 30 மினிட்ஸாக யூஸ் பண்ணேன். லைக் அப்புறம் இதை வந்து வெறும் அந்த ஜியோ இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஆர் கேம்ஸ் கூட இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ அதுவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அது விட்டுட்டு நம்ம வந்து விஆர் கேம்ஸ் வந்து விளையாடி பார்ப்போம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது நகர்த்துற மாதிரியே ஓகே. மியூசிக் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். லைக் நம்ம வேணா ஆன் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி இப்போ நான் வந்து ரெட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து விளையாடுறேன். விஆர் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். பட் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம கார்ட்ரோட் ஸ்டைல் தான். எனக்கு அதுக்கு முன்னாடி கூகுள்லேயே வந்திருக்கும். ஸோ அதுபடி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதனால் சூப்பராக விஆர் கேம்ஸ்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது. அப்புறம் வந்து விஆர்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோஸ் வந்து விஆர் வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மொபைல் ஆப்பே இருக்குது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இன்கேஸ் எதனா மூவிஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து வாட்சிங் விஆர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து சைட் ப்ளே. ரொம்ப ஒட்டு பார்த்தோம்னா அந்த ஃபோனில் இருக்க லிட்டில் ஸ்மால் பிக்சல்ஸை வந்து நல்லா ஜூம் பண்ணியே காமிக்குது. ஸோ அந்த பிக்சல்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம மொபைலில் தான் நல்லா ஜூம் பண்ணி இந்த விஆர் ஹெட்செட்ஸ்லாம் வந்து காமிக்குது. நாட் லைக் ப்ளே ஸ்டேஷன் விஆர். அது வந்து ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து வீடியோ சோர்ஸ் இருக்கிறதில்ல. ஜஸ்ட் இது ஒரு ஃபிசிக்கல் இது மூலமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டைனி பிக்சல்ஸ் வந்து நல்லா ரொம்ப கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தா தெரியுது. ஆனால் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெரியுது. ஸோ எங்களுக்கு தெரியுங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி கை வச்சாலே அப்படியே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இது ஃபீல் ஆகுது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து கை தவறி கீழே இருந்துச்சுன்னா உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குது. ரொம்ப கிரேட்லாம் சொல்ல முடியாது. பட் வென் கம்பேர் வித் அதர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதர் விஆர் ஹெட்செட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டி வந்து இட்ஸ் குட். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இது இருக்குல்ல இந்த நோஸ் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மேலே வச்சு பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் உண்மையிலே லைக் மூச்சு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடம். ஏன்னா நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ரீசெட் பண்ணுறோம். என்ன நடத்திட்டே இப்போ ரீசெட் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்படி பார்க்குறோன்னா எனக்கு வந்து லைக் இன்னும் வரைக்கும் பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே கரெக்டாக எனக்கு இங்கே அமுக்குது. ஏன்னா இது வந்து ஃபேஸ் ஷேவ் ஸ்ட்ரக்சர் ஒருத்தரும் ஒரு மாதிரி மாறும்ல. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த குஷன்லாம் நல்லாவே சூப்பராக இருக்குது. பட் லாங் டேர்ம்க்கு எந்த அளவுக்கு வரும்னு நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். லைக் மேபி ஃப்யூச்சரில் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வி வில் see how it goes அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஜியோ டைவோட ரிவ்யூ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அந்த மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஜியோ மார்ட்டில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோட ஃபைனல் வந்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் பட்ஜெட் அண்ட் கோ வித் லைக் ப்ளே ஸ்டேஷன் விஆர், ஆக்குலஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உண்மையான விஆர் ஹெட்செட் ரியாலிட்டிக்கு வந்து நீங்கள் போகலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஜியோ டைப் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். லைக் யூ வில் கெட் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் திஸ். அதான் guys நம்ம வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. டூ செக் தட் அவுட். அண்ட் பை கைஸ், பை.